தோட்டத்தை செழிக்க செய்ய அறிந்திருக்கிற மனிதனுக்கு தனக்குள்ளே இருக்கிற தன்னுடைய ஆத்துமாவை செழிக்க வைக்க தெரியவில்லை. தோட்டத்தை எப்படி செழிக்க வைப்பார்கள்? தண்ணீரை பாய்ச்சி செழிக்க வைப்பார்கள். நம்முடைய ஆத்துமாவை எப்படி செழிக்க வைப்பது? நம்முடைய ஆத்துமாவுக்கு நாம் தண்ணீர் பாய்ச்ச முடியாது. நம்முடைய ஆத்துமாவுக்கு தேவன் தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். நம்முடைய ஆத்துமாவுக்கு தேவன் தண்ணீர் பாய்ச்சும் பொழுது வசனம் என்கிற தண்ணீர், பரிசுத்த ஆவியானவர் என்கிற தண்ணீர், அவருடைய பிரசன்னம் என்கிற தண்ணீரை ஊற்றி நம்முடைய ஆத்துமாவை செழிக்க பண்ணுவார். தேவன் நம்முடைய ஆத்துமாவுக்கு தண்ணீரை பாய்ச்சி நம்முடைய ஆத்துமாவை செழிக்க வைக்க வேண்டும் என்றால் நாம் அவரிடத்துல தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். நாம் அவரிடத்துல தண்ணீர் பாய்ச்சாம அந்த தண்ணீரை நமக்கே பாய்ச்சி கொண்டிருந்தோம்னா நம்முடைய ஆத்துமா செழிக்காது. நாம் தேவனிடத்துல தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். நாம் தேவனிடத்தில் தண்ணீர் பாய்ச்சும் பொழுது அவர் நம்முடைய ஆத்மாவுக்கு தண்ணீர் பாய்ச்சுவாரு. நம்முடைய ஆத்மா செழிக்கும். நாம் தேவனிடத்தில் தண்ணீர் பாய்ச்ச வேண்டும் என்றால் நம்முடைய ஆத்மாவுக்கு ஒரு குணம் வேண்டும். அது என்ன குணம் அப்படின்னா உதாரத்துவம் உள்ள குணம் வேண்டும். வாசிங்களேன், நீதிமொழிகளின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 11வது அதிகாரம் 25வது வசனம். நீதிமொழிகள் 11:25. உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். தண்ணீர் பாய்ச்சப்படும். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? இந்த வேத வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 11:25. கர்த்தர் நல்லவர். உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். இன்னொரு முறை சத்தமா வாசிப்போமா? உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லலாமா? உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். அல்லேலூயா. நம்ம தண்ணீர் பாய்ச்சணும். அப்பதான் நமக்கு ஆண்டவர் தண்ணீர் பாய்ச்சுவாரு. எதுக்கு தண்ணீர் பாய்ச்சுவார்? ஆத்மாவுக்கு. நம்முடைய ஆத்மா செழிக்கும். நம்முடைய ஆத்மா பின்மாற்றத்தை காணாது. நம்முடைய ஆத்மா பின்மாற்றத்தை காணாது. இந்த உதாரண குணம், அதுக்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அதை நான் வாசிக்கிறேன். த ஜெனரஸ் சோல் வில் பி மேட் ரிச். ஜெனரஸ் அப்படிங்கிற வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, தாராளமாக கொடுக்கும் ஆத்மா செழிக்கும். தாராளமா கர்த்தருக்கு கொடுக்கிற ஆத்மா செழிக்கும். தாராளமா கொடுக்கிறதுனா என்ன பாஸ்டர் அப்படின்னு நீங்க கேட்கலாம். தாராளமா கொடுக்கிறதுனா நம்முடைய தேவனை போல கொடுக்கிறது. நம்முடைய தேவனெல்லாம் இந்த பூமிக்கு கொடுக்கிறதுக்கு அளவு பார்த்து கொடுக்கிறாரா? நான் சொல்லத கவனிங்களேன். ஆண்டவர் மழையை ஊத்துறாரு. எப்படி ஊற்றுகிறாரு? ஆண்டவர் வெயில் அடிக்க வைக்கிறாரு. எப்படி அடிக்க வைக்கிறாரு? ஆண்டவர் காற்றை அடிக்க வைக்கிறாரு. எப்படி அடிக்க வைக்கிறாரு? அளவே கிடையாது. ஆண்டவர் கொடுக்கிற மழைக்கு மனுஷன்தான் அளவு வைப்பான். வெம்பக்கோட்டையில் 3 ஹெக்டேர் அளவு மழை பெய்துள்ளது.
சிறுவள்ளிபுத்தூரில் 5 ஹெக்டேர் மலை அளவு பதிவாகி உள்ளதுன்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் கொடுக்கறதுக்கு மனுஷன்தான் அளவு வைப்பான். ஆனால் ஆண்டவர் மனுஷனுக்கு கொடுக்கறதுக்கு இதுவரைக்கும் அளவு வச்சதே கிடையாது. ஹல்லேலூயா. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கடல்ல மீன் பிடிக்க போறாங்க. கடல் நிறைய மீனை நிரப்பி வச்சிருக்காரு. உனக்கு எவ்வளவு பலன் இருக்குமோ பிடிச்சிக்கோ, உன் சக்திக்கு எவ்வளவோ, உன் படகு எவ்வளவோ பிடிச்சிட்டு வா. ஆனால் மீன் என்னைக்கும் குறைஞ்சது கிடையாது. நம்முடைய ஆண்டவர் தாராளமாய் கொடுக்கிறவர். நம்முடைய ஆண்டவர் அளவில்லாமல் கொடுக்கிறவர். இன்னைக்கு அவர் நம்மிடத்துல நம்முடைய ஆத்மாவை செழிக்க வைப்பதற்கு நமக்கு அந்த குணத்தை அவர் எதிர்பார்க்கிறார், நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். நம்ம வினயம் பிடிச்சவங்களா, கஞ்சம் பிடிச்சவங்களா, சூனியம் பிடிச்சவங்களா, அவருக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லாமல் பிசினித்தனம் பண்ணுறவங்களா இருந்தோம்னு வச்சோங்களேன், கண்டிப்பாக நம்முடைய ஆத்மா செழிக்காது. இன்னைக்கு நிறைய பேர் பின்மாற்றத்தில் போகிறதுக்கு காரணம் அதுதான். நீங்கள் ஆண்டவருக்கு தண்ணீர் பாய்ச்சலான ஆண்டவர் உங்களுக்கு தண்ணீர் பாய்ச்ச மாட்டார். சிலரை குறித்து நம்ம புலம்புறோமே, ஒரு காலத்தில் நல்லா தேவனுக்காக கிரியைகளை செய்தவர், எல்லா ஜெபங்களுக்கு வர்றவர், ஆலயத்தில் உழைக்கிறவர், ஊழியத்தில் உழைக்கிறவர். ஆனால் முன்ன மாதிரி இந்த பிரதர் இல்லை, முன்ன மாதிரி இந்த சிஸ்டர் இல்லை அப்படின்னு நம்ம சிலரை குறித்து புலம்புகிறோமா? அதுக்கு காரணம் என்னன்னா, இவங்க தண்ணீர் பாய்ச்சாததுனால ஆண்டவர் இவங்களுக்கு தண்ணீர் பாய்ச்சாம விட்டுட்டாரு. அதனால அவங்களுடைய ஆத்துமா செழிக்கல, தேவனுடைய கிரியைகள் குறைஞ்சு போச்சு. பின்மாற்றம் என்பது என்ன தெரியுமா? தேவனுக்கு நீங்க முன்னாடி 10 கிரியைகள் செய்திருப்பீங்க, இப்போ ஒரு 5 கிரியைகள் உங்களிடத்துல இருக்கிறது. 5 கிரியைகள் குறைஞ்சிருச்சு அப்படின்னா அதுதான் பின்மாற்றம். ஆனா முன்னாடி தேவனிடத்துல 10 கிரியைகளை அன்பினால நீங்க செய்திருப்பீங்க, இப்ப 15 கிரியைகளா உயர்ந்திருக்கிறது. அப்படின்னா அது எழுப்புதல், அது உற்சாகம், அது வளர்ச்சி, அது ஆத்மாவின் செழிப்பு. ஆனா தேவனிடத்துல நீங்க செய்த கிரியைகள் முன்பை விட இப்ப குறைஞ்சிருச்சுன்னா நீங்க பின்மாற்றத்துல போயிட்டீங்கன்னு அர்த்தம். ஆனா உங்க ஆத்மா செழிக்கணும்னா நீங்க உதார குணமுள்ள ஆத்மாவா என்ன செய்யணும்? மாறணும். பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன், தேவனை போல உதார குணமுள்ள ஆத்மாவா மாறணும். நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? தாராளமாய் கொடுக்கிறவங்களா, ஏராளமாய் கொடுக்கிறவங்களா, ஏழைகளுக்கு கொடுக்கிறவங்களா, மற்றவங்களுக்கு கொடுக்கிறவங்களா, கர்த்தருக்கு கொடுக்கிறவங்களா, ஊழியத்துக்கு கொடுக்கிறவங்களா? ஓ மாறணும். நல்ல தலைக்கு மேல கூட கை தட்டி அப்படிப்பட்ட ஒரு ஆத்மாவை எனக்குள்ள தாங்க ஏசப்பா. நல்லா தான் கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஒரு வசனம் எப்படியாய் சொல்லுகிறது, வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு, பிசினித்தனம் பண்ணி தரித்திரம் அடைவாரும் உண்டு. அந்த வாரி இறைத்தல் அதுதான் ஆண்டவருடைய ஆத்துமா. அது மாதிரி நம்மளும் நம்ம வாழ்க்கையில் தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறத அப்படி வாரி அங்கே வரைக்கும் போகும், அங்கே வரைக்கும் போகும். அப்படி நமக்கும் அப்படி ஒரு ஆத்மாவை தேவன் கொடுத்தா நமக்கு பின்மாற்றமே இருக்காதுங்க. நமக்கு பின்மாற்றமே இருக்காது, நமக்கு முன்னேற்றம் தான் இருக்கும். உற்சாகமாக ஒரு அல்லையே சொல்லுவோமா? நான் ஒரு கேள்வி உங்களிடத்தில் கேட்கிறேன், நம்முடைய ஆத்மா ஏன் செழிக்க வேண்டும்? நம்முடைய ஆத்மா ஏன் செழிக்க வேண்டும்? எபிரேயர் நிருபம் 10வது அதிகாரம் 39வது வசனம் வாசிங்களேன். எபிரேயர் 10:39. நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவர்களா இராமல், கெட்டு போக பின் வாங்குகிறவர்களா இராமல், ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களா இருக்கிறோம். பிரதர், உங்க ஆத்மா செழிக்கலனா கெட்டு போயிரும்.
அதாவது நரகம் போயிடும். உங்க ஆத்துமா கெட்டு போயிருச்சுன்னா நரகம் போயிடும். உங்க ஆத்துமா ஈடேற வேண்டும். ஈடேறுதல் என்பது, அதுக்கு ஆங்கிலத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தை சேவிங், பாதுகாக்கப்படுதல். உங்க ஆத்துமா செழிக்கிறது அப்படின்னா பாதுகாக்கப்படுதல். அது கண்டிப்பா நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கும். அது கண்டிப்பா இயேசுவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படும். அது கண்டிப்பா பரலோக ராஜ்யத்துக்கு பங்குள்ளதா மாறிடும். இல்லைன்னா உங்க ஆத்மா கெட்டு போயிடும். உங்க ஆத்மா செழிக்கலைன்னா அது கெட்டு போயிடும். கெட்டு போகுதல் என்பது அழிந்து போகுதல், நரகம் போகுதல். உற்சாகமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்முடைய ஆத்மாவை கெட்டு போக விடக்கூடாது. பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன், நம்ம ஆத்மாவை கெட்டு போக விடக்கூடாது. நம்ம ஆத்மாவை குறித்து ஒரு அக்கறை இருக்கணும் பிரதர். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பிரதர், உலகம் முழுவதையும் மனுஷன் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை, தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? இந்த உலகத்தில் எல்லாருமே உங்கள் ரசிகர்களாக இருக்கலாம். எல்லாருடைய மனதையும் நீங்கள் கவர்ந்திருக்கிறீர்கள். அவ்வளவு உங்களுக்கு ஆதாயம் இருந்தாலும் உங்களுக்குள்ள இருக்கிற ஆத்மா கெட்டு போயிருந்துச்சுன்னா, நீங்கள் நரகம் போனீங்கன்னா, நீங்கள் பாதாளம் போனீங்கன்னா அதனால என்ன லாபம்? போலீஸ் ஸ்டேஷனில் குற்றவாளியாக கூட்டு போகிறவங்களுக்கு பிரியாணி வாங்கி கொடுப்பாங்க. எதுக்கு தெரியுமா? எதுக்கு? நேசித்து வாங்கி கொடுக்காங்களா? இல்லை, அடுத்து பூசை இருக்குது. அப்போ பிரியாணி சாப்பிட்டு என்ன பலன்? அது மாதிரி தான் இந்த உலகமே உங்களுக்கு உரியதாக இருக்கலாம். சொத்து, நிறைய நகைகள், நிறைய மனுஷர்கள், நீங்கள் இந்த பூமியில் ஒரு கெத்தா வாழலாம். ஆனால் உங்களுக்குள்ள இருக்கிற ஆத்மா கெட்டு போகிறதுனால உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. சொத்துமாவை பாதுகாக்க நினைக்கிற நீங்க, சொத்துமாவை பாதுகாக்கிற நீங்க உங்க ஆத்மாவையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆத்மா நஷ்டப்பட்டு போக விடாதீங்க. உங்க ஆத்மாவை செழிக்க வைங்க. உங்க ஆத்மா மேல உங்களுடைய அக்கறை இருக்கட்டும், உங்களுடைய கரிசனை இருக்கட்டும். பின்மாற்றத்திற்கு, ஆவிக்குரிய மரணத்திற்கு நீங்க இடம் கொடுக்காதீங்க. இன்னொரு காரியத்தை கூட வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58வது அதிகாரம் 11வது வசனம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி, மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி, மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி, உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார், உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும், நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும், வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஆத்மா ஏன் செழிக்கணும்? ஆத்மா ஏன் செழிக்கணும்? நீ சரீரத்தில் நல்லா இருக்கணும்னா உன் ஆத்மா செழிக்கணும். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி, சொல்லுங்களேன், உன் ஆத்மாவை, சொல்லுங்களேன், உங்க ஆத்மாவை திருப்தியாக்குகிறவர் கர்த்தர். ஆத்மாவை செழிக்க செய்கிறவர் கர்த்தர். ஆத்மாவை ஆண்டவர் செழிக்க செஞ்சிட்டா உன் எலும்புகள் எப்படி இருக்கும்? உறுதியாக இருக்கும். எப்படி இருக்கும்? உறுதியாக இருக்கும். ஒரு சகோதரரை குறித்து கேள்விப்பட்டேன். ஒருத்தர் அவர் கையை வச்சு அடிக்கும் பொழுது இவர் கை புஷ்ஷுன்னு வீங்கிருச்சு. இப்போ எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா இவருக்கு எலும்பு முறிவு. இந்த எலும்பில் என்ன இல்லை? உறுதி இல்லை. ஆண்டவருடைய
கரத்தினால நம்ம நடத்தப்பட்டு நம்முடைய ஆத்மாவை ஆண்டவர் செழிப்பாக்கினா நம்ம சரீரத்தில் நல்ல ஆரோக்கியமாக இருக்கலாம். நான் சொல்லுது புரியலை உங்களுக்கு? பைபிள் அப்படி தான் சொல்லுது, உன் எலும்புகளை ஆண்டவர் உறுதி உள்ளதாக மாற்றுவார். அல்லேலூயா. நல்ல 2 கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். உன் எலும்புகளுக்கு உள்ள எல்லாம் நினம் இருக்கும். சீக்கிரத்தில் அது உடைவுபடாது, அது உறுதியாக நிற்கும். அதாவது உனக்கு வீழ்ச்சி சீக்கிரம் அல்ல. நீ எப்பொழுதும் கர்த்தருக்குள்ள, உன்னுடைய குடும்ப வாழ்க்கையில், உன்னுடைய தொழில் வியாபார காரியங்களில் உன்னை யாரும் வீழ்த்த முடியாது. நீ ஸ்ட்ராங்கா நிற்ப. உன்னை யாரும் வீழ்த்த முடியாத அளவுக்கு உனக்கு விரோதமா வெள்ளமோ, உனக்கு விரோதமா காற்றுகளோ, உனக்கு விரோதமாக அசுத்த ஆவிகளோ எழும்பி வந்து போராடினாலும் அதுதான் சிதறடிக்கப்படும். ஏன்னா உன்னுடைய எலும்புகளை கர்த்தர் நினமுள்ளதா வச்சிருக்கிறாரே. நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்ப. நீ வற்றாத நீரூற்ற போல இருப்ப. உனக்குள்ள புதுசு புதுசா ஆசீர்வாதங்கள் பிறக்கும். நீ ஊற்று, தேவனிடத்திலிருந்து உன் வழியா வரும். புதிய புதிய நன்மைகள், புதிய புதிய ஆசீர்வாதங்கள், புதிய புதிய கிருபைகள். நீ யாரிடத்திலும் போய் கையேந்த மாட்ட, நீ யாரிடத்திலும் போய் நிற்க மாட்ட. ஏன்னா உனக்குள்ளே ஊற்று. உனக்குள்ளே இருந்த கர்த்தர் புதிய புதிய நன்மைகளை கொண்டு வராரு. நீ வற்றாத நீரூற்றை போல இருப்பாயே. ஓ, நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பாயே. நீ ஒரு தோட்டமாக இருப்பாயே. உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய குடும்பம் ஒரு தோட்டமாக இருக்கும். மற்றவர்களுடைய பார்வையில் நீ அற்பமா எண்ணப்படாம, வறட்சியில வாடாம, பசி பட்டினியில வாடாம, குறைவுகளை காணாம நீயே ஒரு தோட்டமா இருப்ப. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அதனாலதான் தேவன் உன் ஆத்மாவை திருப்தியாக்கும்படி விரும்புகிறாரு. அவர் உன்னை நடத்துவார். அப்படி உனக்குள்ள அவருடைய தண்ணீரை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு, அவருடைய ஜீவனை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. நல்ல தலைக்கு மேலதான் கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்களே. நீ வற்றாத நீரூற்றை போல இருப்பாய். ஹல்லேலூயா. அதனாலதான் நம்முடைய ஆத்மா செழிக்கணும். பின்மாற்றத்தில் போயிடக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் பின்மாற்றத்தில் போனால் அதை பெருமையாக நினைக்கிறாங்க. உன் ஆத்மா செத்து கொண்டிருக்கிறது என்பதை மறந்துடக்கூடாது. உன் ஆத்மா செழிக்கணும். ஆண்டவர் செழிக்க செய்வார். அதுக்கு தான் தேவன் உதார குணமுள்ளத்தை எதிர்பார்க்கிறார், தயாள குணத்தை எதிர்பார்க்கிறார், தாராளமான குணத்தை எதிர்பார்க்கிறார். பக்கத்தில் உள்ள பார்த்து சொல்லுங்களேன், உதாரண குணமுள்ளவங்களா மாறுங்க, தேவனை போல மாறுங்க. அதாவது நம்முடைய ஆத்மாவை நம்ம செழிக்க வைப்பது எப்படி, அதில் 2 பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல தாராளமாக கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும். அது எப்படி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் சொல்கிறத கவனிங்க. கிறிஸ்தவர்களின் பெரிய பிரச்சனை இதுதான். கிறிஸ்தவர்களின் பெரிய பிரச்சனை இதுதான், இந்த கொடுக்கிறது. இது மற்ற மதத்தினருக்கு இருக்காது. இது மற்ற மதத்தினருக்கு இருக்காது. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது பிசாஸ். இதுக்கு காரணம் யாரு? பிசாஸ். பிசாசு நீங்கள் கிறிஸ்தவர்கள் ஆன உடனே உங்களுடைய மனதை நிரப்பிடுவான். நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, என் பாத்திரத்தை தண்ணீரால் நிரப்புங்கப்பான்னு நீங்கள் பாடிக்கொண்டிருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்பணும். ஆனால் சிலரை சில மனுஷர்கள் மூலமாக, சில மனுஷ வார்த்தைகள் மூலமாக பிசாசு நிரப்பிடுவான். அதுக்கு பிறகு 5 பைசா அவங்களிடத்துலேருந்து வராது. தசம பாகம் கொடுக்க மாட்டாங்க, காணிக்க கொடுக்க மாட்டாங்க. வேற காரியத்தில் இருக்கும் பொழுதெல்லாம் பார்த்தீங்கன்னா அள்ளி அள்ளி கொடுத்துருப்பாங்க. இப்பயுமே மற்ற காரியத்துக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுப்பாங்க. ஆனால் ஆண்டவருக்கு மாத்திரம் பிதுக்கி 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 கொடுப்பாங்க. ஆத்துமாவுக்கு ஆண்டவர் தண்ணீர் ஊற்றணும்ல, ஊற்றணுமா ஊற்ற வேண்டாமா?
நம்ம ஊத்துனா தானே ஊத்துவாரு. அல்லேலூயா. நம்ம பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. நீங்க வாசித்து பாருங்களேன். 1 யோவான் 3:12. பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதியுள்ளவைகளுமாய் இருந்தது நிமித்தம் தானே. கிரியைகள் நீதி உள்ளவைகளுமாய் இருந்ததினால்தானே. அல்லேலூயா. பொல்லாங்கனால் உண்டாயிருக்கிறவர்கள், பிசாசினாலே உண்டாயிருக்கிறவர்கள், தாராள குணம் அவங்களிடத்துல இருக்காது. அவங்க கர்த்தருக்கு கர்த்தரை போல கொடுக்க முடியாது. தேவனால் யார் உண்டாக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவங்க தான் ஆண்டவருக்கு ஆண்டவர் மாதிரி கொடுக்க முடியும். இந்த பூமியிலே குழந்தைகளாய் பிறந்தவர்கள், முதலிலே குழந்தைகளாக பிறந்தவங்களுடைய பேர் என்ன பேர் தெரியுமா? என்ன பேர் தம்பி சஞ்சய்? குழந்தைகளாக முதல்ல இந்த பூமியில் பிறந்தவங்களுடைய பேர் என்ன பேர்? தூங்குற ஏன்ட்ட போய் கேட்குங்களா பாஸ்டருங்க? சொல்லுங்களேன். முதல்ல இந்த பூமியில் குழந்தைகளாக பிறந்தவங்க யாரு? சத்தமா? காயின், ஆபேல். இந்த காயின் என்கிற பேருக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஏவாள் காயின் என்று பெயர் வைத்தாள். அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? நான் தேவனாலே இவனை பெற்றேன், கர்த்தராலே இவனை பெற்றேன் என்று. வளர்ந்து வரும் பொழுது அந்த பேருக்கும் அவனுக்கும் சம்மந்தம் இல்லாமல் மாறிட்டான். பிசாசுக்கு இடம் கொடுத்து நீ என்ன உருவாக்கு அப்படின்ட்டு பிசாசு கையில் கொடுத்துட்டான். இப்போ காயினை பிசாசு உருவாக்கிட்டான், ஆபேலை தேவன் உருவாக்கினார். ஃபஸ்ட்டு காணிக்க கொண்டு வராங்க கர்த்தரிடத்துல. காயின் தன் நிலத்தில் விளைந்தவைகளை கொண்டு வந்து காணிக்க கொடுக்கிறான். ஆபேல் தன்னுடைய மந்தையிலே கொழுமையானதை கொண்டு வந்து கொடுக்கிறான். விசுவாசத்தினால மேன்மையான பலியை கொண்டு வந்து கொடுக்கிறான். காயின் வந்து கொடுக்கணும் என்கிறதுக்காக கொடுக்கிறான். ஆபேல் தன்னுடைய மேன்மையான பலியின் மூலமாக தேவனை மேன்மையுள்ளவராக உயர்த்தி அந்த காணிக்கையை கொடுக்கிறான். இந்த 2 காணிக்கையில் காயினுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படலை, ஆபேலுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படுகிறது. ஆபேலை தேவன் ஆசீர்வதிக்கிறார். இந்த காலகட்டத்தில் நடக்கிற காரியம் என்ன? இந்த காயின் முகநாடி வேறுபட்டது. இவன் என்ன செஞ்சிருக்கணும்? நம்முடைய தம்பி கர்த்தருக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கப்பட்டுட்டான், நாமும் அவனை விட கர்த்தருக்கு அதிகமாக கொடுத்து அவனை விட ஆசீர்வதிக்கப்படணும்னு நினைச்சிருக்கணும். ஆனா அப்படி அவன் நினைக்கல. தன் சகோதரன் ஆபேல் மேல பொறாமை கொண்டான். அவனுடைய முகநாடி வேறுபட்டது. அவனை வஞ்சகமாக பேசி வயல்வெளிக்கு அழைத்து கொண்டு போய் குத்தி கொலை செய்தான். முதல் கொலை இந்த காயின் தான் செய்தான். சாபத்துக்குள்ளே போனான். ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறாரு, காயின் உன் தம்பியாகிய ஆபேலை எங்கன்னு கேட்கிறாரு. அவன் சொல்றான், என் தம்பிக்கு நான் காவலாளியானு. அவன் பதிலில் இருந்தே நம்ம தெரிந்து கொள்ளலாம், உன் கூட பிறந்தவங்களுக்கு நீ தான் யாரு? காவலாளி. கையொத்த அல்லேலூயா சொல்லுங்களேன். உன் கூட பிறந்தவங்களுக்கு யார் காவலாளி? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நீங்க தான் காவலாளி. உன்கிட்ட தான் கணக்கு கேட்பாரு. எங்க உன் தம்பிய? ஏன் உன் தங்கச்சிய எங்க? அப்படித்தான் அவன்கிட்ட கேட்டாரு. அவன் பொறுப்பற்ற பதில் சொன்னான். ஆண்டவர் மறுபடியும் சொல்றாரு, நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, இல்லைன்னா பாவம் வாசற்படியில் படுத்து கிடக்கும்னு சொல்றாரு. அவன் சபிக்கப்பட்டவனாய், சமாதானத்தை இழந்தவனாய், தேவனை இழந்தவனாய், முதல்ல பிறந்தவனும் அவன்தான், முதல்ல கொலை செய்தவனும் அவன்தான், முதல்ல தேவனை இழந்து போனவனும் அவன்தான், முதல்ல சாபத்துக்குள்ள
போய் ஒரு நிலையற்றவனை அலைந்தவனும் அவன்தான். காரணம் என்ன தெரியுமா? பிசாசினாலே உண்டாக்கப்படுவதற்கு தன்னை கொடுத்தான். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களுடைய வாழ்க்கையில தாராளமான ஏராளமான கொடுக்கக்கூடிய ஒரு மனநிலை உங்களிடத்துல இல்லைன்னா நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் பொல்லாங்கனால் உண்டாயிருக்கிறீர்கள் என்று. நீங்கள் ஆபேலை போல தேவனால் உண்டாக்கப்படுவதற்கு உங்களை ஒப்பு கொடுக்கணும். நீங்க பொல்லாங்கனால் உண்டாயிருக்கிறீர்கள், தேவனால் உண்டாயிருக்கிறீர்கள் என்பதற்கு அடையாளம் என்னன்னா, நீங்க பொல்லாங்கனால் உண்டாயிருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில நீதி இருக்காது, உங்களுடைய வாழ்க்கையில நேர்மை இருக்காது, உங்களுடைய வாழ்க்கையில விசுவாசம் இருக்காது. ஆனால் நீங்க தேவனால் உண்டாயிருக்கிறீர்கள் என்றால் ஆபேலை போல நீங்க பேசினாலும், நீங்க நடந்தாலும், நீங்க பார்த்தாலும், நீங்க கொடுத்தாலும் அதுல நீதி இருக்கும், நேர்மை இருக்கும், உத்தமம் இருக்கும். நீங்கள் ஒரு வியாபாரம் பண்றீங்கன்னா அதுல உண்மை இருக்கும். நீங்க ஒரு வியாபாரம் பண்றீங்கன்னா அதுல கலப்படம் இருக்காது. நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நீதியையும் நேர்மையையும் சரியா கடைபிடிப்பீங்க. யாருடைய சொத்துக்கும் யாருடைய பணத்துக்கும் ஆசைப்படவே மாட்டீங்க. நேர்மையா இருந்து நீங்க உங்களுடைய வருமானத்தை பெருக்கி கொண்டு கர்த்தருக்கு கொடுக்கிறவங்களா இருப்பீங்க. அப்படித்தான் ஆபேல் தன்னுடைய சகோதரனுடைய கிரியைகளை பார்க்கிலும் அவனுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளாய் இருந்தது. அல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீதி இருக்குதா? உங்க வாழ்க்கையில நேர்மை இருக்குதா? உங்களுடைய வாழ்க்கையில உண்மை இருக்குதா? பக்கத்தவங்களை பார்த்து கேளுங்களேன், நீதி இருக்குதா? அடுத்தவங்க காசுக்கெல்லாம் ஆசைப்படாம இருக்கீங்களா? 10 பைசாக்கு கூட ஆசைப்பட மாட்டீங்க. கடைக்காரங்க தெரியாம சில்லறையை கூட்டி கொடுத்துட்டா கமுக்கமாக வர மாட்டீங்க. சில பேர் அப்படி மறந்து கொடுத்துருவாங்க. என்கிட்ட அப்படி நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. நான் 200 கொடுத்துருப்பேன், அவங்க 500 சில்லறை கொடுப்பாங்க. நான் சொல்லுவேன், நான் கொடுத்தது 200, 200 அப்படியா அப்படின்ட்டு மறுபடியும் சில்லறை கொடுப்பாங்க. இது வரைக்கும் யாருடைய சொத்துக்கும் யாருடைய முதலுக்கும் ஆசைப்பட்டதே கிடையாது, இனிமேல ஆசைப்பட போறதும் கிடையாது. அல்லேலூயா. நீங்க எப்படி பக்கத்துல பார்த்துக்கலாம்? நீங்க எப்படி அடுத்தவங்க வளையத்தை திருடுனீங்களா? அடுத்தவங்க செருப்பை திருடுனீங்களா? பால் வியாபாரம் பண்றீங்கன்னா பாலில் கலப்படம் இருக்கக்கூடாது, தண்ணி ஊற்றக்கூடாது. கிறிஸ்தவ வியாபாரிகள் அப்படித்தான் இருக்கிறாங்க, கிறிஸ்துவை அறியாத வியாபாரிகளும் அப்படித்தான் இருக்கிறாங்க. கணக்குகளை கூட்டி குறைச்சி எழுதுறது, மறுபடியும் போய் கேட்டால் சாக்கு போக்கு சொல்கிறது. நீதி இருக்கணும், அப்போ தான் நீங்கள் தேவனால் உண்டாக்கப்பட்டவர்கள். நீங்கள் உங்களை ஆண்டவர் கையில் கொடுங்க. ஆண்டவரே என்ன உங்களை போல என்ன செய்யுங்க, மாற்றுங்க. ஏன்னா நம்ம மனுஷனுக்கு பயப்படக்கூடாது, தேவனுக்கு பயப்படணும். யாருக்கு பயப்படணும்? தேவனுக்கு பயப்படணும். கள்ள தராசு கர்த்தருக்கு அருவருப்பு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், கள்ள தராசு கர்த்தருக்கு அருவருப்பு. ஒரு மிதி உதச்சி தள்ளிடுவார். ஆனால் நேர்மை இருந்துச்சுன்னா, நீதி இருந்துச்சுன்னா அவங்க பட்சத்தில் நின்று அவங்களுக்கு துணை நின்று அவங்கள நடத்துவார். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் நீதி உள்ள தேவன், நம்முடைய ஆண்டவர் உண்மை உள்ள தேவன். அது மாதிரி தான் திருமண காரியத்தில் கூட நேர்மையாக திருமணம் முடிப்பாங்க, திருட்டு கல்யாணம் முடிக்க மாட்டாங்க. திருமணத்தில் நேர்மை, குடும்ப வாழ்க்கையில் உண்மை, கணவனுக்கு மனைவிக்கு உண்மை, சபைக்கு கொடுக்கறதுல உண்மை, தசம பாகத்தில் உண்மை, காணிக்கையில் உண்மை. கர்த்தரை ஏமாற்ற மாட்டாங்க, வஞ்சிக்க மாட்டாங்க. நம்ம தேவனால் உண்டாக்கப்படணும், காயின் மாதிரி பொல்லாங்கனால் உண்டாக்கப்படக்கூடாது. இன்னொரு வசனத்தை கூட நீங்கள் வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். அப்போஸ்தலர் நடபடிகள் 5வது அதிகாரம் 3வது வசனம். பேதுரு அனனியாவை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? சிஸ்டர், சாத்தானால தாங்க நம்ம தேவனுக்கு கொடுக்க முடிகிறது இல்லை.
பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், நம்ம தேவனுக்கு ஏன் கொடுக்க முடியல? நம்ம தேவனுக்கு ஏன் கொடுக்க முடியல? தாராளமா ஏன் கொடுக்க முடியல? சாத்தான், அவனுடைய சிந்தைகள். உனக்கு வேணும்ல, உன் பிள்ளைகளுக்கு வேணும்ல, பேரம்பேத்திகளுக்கு நீ சேவு மிச்சர் வாங்கி கொடுத்துக்கிருவில, இதை போய் காணிக்கப்பட்டில் போட்டீங்கன்னா ஃபில்லிங் ஆஃப் சாத்தான் மைண்டு. அல்லேலூயா. அனனியா இவ்வளவு காலம் நல்லாதான் இருந்தான், ஆனால் சாத்தானுக்கு இடம் கொடுத்தான். இடம் கொடுக்கூடாது. கர்த்தருக்கு கொடுக்காத, பாஸ்டருக்கு கொடுக்காத, வீட்டுக்கு போனாலும் ஒரு பச்சை தண்ணி கூட கொடுக்காத, ஒரு டீ போட்டு கூட கொடுக்காத, சீனி விலை எவ்வளவு, பால் பாக்கெட் ஒன்று வாங்கணும்ல, நீ கொஞ்சம் நடந்து போகணும்ல, உன் கலோரியெல்லாம் குறைஞ்சிரும்ல, அப்படி சொல்லிட்டு அப்படியே சமாளித்து அனுப்பிவிடு. சாத்தான் அவன் கண்ணுக்கு தெரியாமல் உங்கள் மனசை நிரப்புவான், ஆனால் அவனுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. கர்த்தருக்கும் ஏழைகளுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை, ஒரு கிவிங், ஒரு எண்ணம் உங்களுக்கு உருவாகுதுன்னா அது பரிசுத்த ஆவியானவரால் உண்டாகிற எண்ணம். அல்லேலூயா. அது பரிசுத்த ஆவியானவரால் உண்டாகிற எண்ணம். நீ தண்ணீர் பாய்ச்சும் பொழுது உன் ஆத்மாவுக்கு தண்ணீர் பாய்ச்சுவாரு, உன் ஆத்மா செழிக்கும். நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவோ வற்றாத நீரத்தை போல இருப்ப. நீ மட்டும் நல்லா இருக்க மாட்ட, உன் பேர பிள்ளைகள் நல்லா இருக்கும், உன் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. தோட்டம்னா அதுல எல்லாமே இருக்கும். வாழை மரமும் இருக்கும், பக்கத்துல வாழை கன்றும் இருக்கும், வாழை கன்றும் செழிக்கும், வாழை மரமும் செழிக்கும். நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்ப. நம்புனீங்கன்னா நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. தலைக்கு மேல கூட கை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. சாத்தானுக்கு இடம் கொடுக்காதீங்க, பிசாசுகளுக்கு இடம் கொடுக்காதீங்க. அவர் கேட்கிறார், சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? சாத்தானுக்கு இடம் கொடுக்காதீங்க பிரதர். கர்த்தருக்கு கொடுக்கக்கூடாது, காணிக்க கொடுக்கக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள உருவாதுன்னா அது சாத்தானுடைய எண்ணம். நீ கர்த்தருக்கு கொடு, நீ தசமபாகம் கொடு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாருன்னா அது தேவன் கொடுக்குற எண்ணம். அது யார் மூலமானாலும் சொல்லப்படலாம். உங்கள் அம்மா மூலம் சொல்லப்படலாம், அப்பா மூலம் சொல்லப்படலாம், நண்பர்கள் மூலம் சொல்லப்படலாம், யார் மூலனாலும் சொல்லப்படலாம். அம்மா நீ கர்த்தருக்கு கொடு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் சொல்கிறாங்கன்னா அது பரிசுத்த ஆவியானுடைய செயல். ஆனால் அதே தாய் ஆண்டவருக்கு கொடுக்காத, கொடுக்கறதுனால என்ன கிடைக்க போகுது, நீ சேமித்து வை அப்படிலாம் சொல்கிறாங்கன்னா அது அம்மா மூலமாக பிசாசு உண்டாக்குறான்னு அர்த்தம். நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். நானே நீ அவனுடைய ஆத்மா செழிச்சதா? இல்லைங்க, சர்ச்சுக்குள்ளேயே மாண்டு போயிட்டாங்கங்க. வாசிங்களேன். அனனியா அந்த வார்த்தைகளை கேட்டபோது, முதர்ந்து வாசிங்க, அப்படின்னா தான் த்ரில்லிங்காக இருக்கும். இல்லை, மைக்கில் வாசிங்க. பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையோ? அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? நீ மனுஷனிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். மண்டையை போட்டான். எங்க மண்டையை போட்டான்? எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்களேன். வாழ்வு கொடுக்கிற இடத்துல வாழ்வை இழந்தான். புதிய ஏற்பாட்டு சபையில், அப்போஸ்தல சபையில் இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. வாரான், கொஞ்சத்தை கொண்டு வாரான். அதாவது அவர் சொல்ற காரியம் என்னன்னா, அது விற்கிறதுக்கு முன்னாடி உன்னுடையது தான், விற்ற பின்பு அது உன்னுடையது தான். ஏன் பொய் சொல்கிற? இவ்வளவுக்கு தான் வித்தம்னு ஏன் கொண்டு வர அப்படி கேட்குறாரு. நீ பரிசுத்தாவினிடத்துல பொய் சொல்லும்படி பிசாசும் இருதயத்தை நிரப்பினதை என்ன, இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் கொண்டது என்னன்னு கேட்கும் பொழுது அந்த இடத்துல அவன் ஜீவன் விட்டான். இதை அறியாமல் மனைவி வந்தா. யாருடைய மனைவி? அனனியாவினுடைய மனைவி. அவளுடைய பேர் என்ன பேரு? சிஸ்டர் சப்பீராள். முட்டையை கொடுத்தால்
சப்பீராள். கணவரோடு கூட இவள் ஒருமனப்படலாமா? இந்த கொடுக்குற காரியத்தில் கணவர் கொடுக்கக்கூடாதுன்னு நினைச்சாலும் நீங்கள் அதுக்கு ஒத்து போகக்கூடாது, தண்டனை உங்களுக்கும் உண்டு. கணவர் கொடுக்கக்கூடாதுனாலும் நீங்கள் கர்த்தருக்கு கொடுத்து உங்கள் ஆத்மாவை செழிக்க வச்சுக்கிறணும். வாசித்து பாருங்களா அதை. தொடர்ச்சியாக வாசிங்களேன். வாலிபர் எழுந்து அவனை சேலையிலே சுற்றி வெளியே எடுத்துக்கொண்டு போய் அடக்கம் பண்ணினார்கள். ஏறக்குறைய 3 மணி நேரத்துக்கு பின்பு அவனுடைய மனைவி நடந்ததை அறியாமல் உள்ளே வந்தாள். பேதுரு அவளை நோக்கி, நிலத்தை இவ்வளவுக்குத்தானா விற்றீர்கள்? எனக்கு சொல் என்றான். அவள் ஆம், இவ்வளவுக்குத்தான் என்றாள். அங்க கூட அவ தப்பிச்சிருக்கலாம். ஒரு வாய்ப்பு கொடுக்கிறாரு தெய்வம். நீ நிலத்தை எவ்வளவுக்கு தான் வித்தையா? இல்லையா, நாங்கள் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தா விட்டுருப்பாரு. அவ ஆம் ஆம். கணவனுக்கு எவ்வளவு வாசிங்க. பேதுரு அவளை நோக்கி கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு, அவன் பொய் சொன்னா, இவ கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதுக்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணினவருடைய கால்கள் உன் புருஷன் முன்னாடி போயிட்டான், நீ பின்னாடி போ, வாசற்படியிலே வந்திருக்கிறது, உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள் என்றான். என்றான். உடனே அவள் அவனுடைய பாதத்தில் விழுந்து ஜீவனை விட்டாள். அப்பா, எவ்வளவு ஒரு கொடூரமான, ஒரு விரும்பத்தகாத ஒரு சம்பவம் சர்ச்சுக்குள்ள நடக்குது. நம்ம தெய்வங்க உண்மை உள்ள தெய்வம், துடி உள்ள தெய்வம். ஆண்டவரை ஏமாற்ற முடியாது, ஆண்டவரை பரியாசம் பண்ணவும் முடியாது. ஆண்டவருக்கு நம்ம தாராளமாக கொடுக்கிறவங்களா இருந்தா ஆண்டவர் நமக்கு ஏராளமாக கொடுக்கிறவராக இருப்பார். நம்மளை புத்திசாலின்னு நினைக்கக்கூடாது பிரதர். இந்த கொடுக்குறவங்கெல்லாம் ஏமாளிகள், ஆண்டவருக்கு இந்த கொடுக்காதவங்களெல்லாம் புத்திசாலி அப்படி நினச்சிக்கிறாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் தண்ணீர் இல்லாமல் போயிடும் உங்கள் ஆத்மாவுக்கு. அதைத்தான் சொல்கிறார், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். மனம் திரும்ப வேண்டும். நம்முடைய இருதயத்தை சாத்தான் நிரப்பக்கூடாது, நம்முடைய இருதயத்தை தேவனுடையவைகள் நிரப்பணும். தாவீதை குறித்து நம்ம 1 நாளாகமம் புஸ்தகத்தில் 29வது அதிகாரம் 16வது வசனத்தில் வாசிக்கிறோம். வாசிங்களேன். 1 நாளாகமம் 29:16. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள், எடுத்து பாருங்கள். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கென்று உமக்கு ஒரு ஆலயத்தை கட்டுகிறதற்கு நாங்கள் சவதரித்திருக்கிற இந்த பொருட்கள் எல்லாம், சேமித்து வைத்திருக்கிற இந்த பொருட்கள் எல்லாம் உமது கரத்திலிருந்து வந்தது, எல்லாம் உம்முடையது. என் தேவனே, நீர் இருதயத்தை சோதித்து உத்தம குணத்தில் பிரியமாய் இருக்கிறீர் என்பதை அறிவேன். இவையெல்லாம் நான் உத்தம இருதயத்தோட மனப்பூர்வமாய் கொடுத்தேன். இப்பொழுது இங்கே இருக்கிற உம்முடைய ஜனமும் உமக்கு மனப்பூர்வமாய் கொடுக்கிறதை கண்டு சந்தோஷித்தேன். இன்றைக்கு எங்கே தாவீதுகள் இருக்கிறார்கள்? இன்னைக்கு சபைகளில் அனனியாக்கள், சப்பீராள்களை தான் அதிகமாய் பார்க்க முடிகிறது. வஞ்சித்து வைக்கிற, எடுத்து வைக்கிற, பொய் பேசுகிற, சோதித்து பார்க்கிற மக்கள். அதனால தான் ஆத்மாக்கள் செழிக்கிறதில்லை. பின்மாற்றம் என்கிற மரணம் அவர்களை ஆட்கொள்ள ஆரம்பித்து விடுகிறது. தாவீது தேவனுடைய ஆலயத்தை கட்டுறதுக்கு சேமிச்சு வச்சாராம். தேவனுடைய ஆலயம் யாருடையது? சொல்லுங்களேன், தேவனுடைய ஆலயம் யாருடையது? பக்கத்துல பார்த்து கேளுங்களேன், தேவனுடைய ஆலயம் யாருடையது பிரதர்? யாருடையது? தேவனுடைய ஆலயம் யாருடையது? தேவனுடையதா தாவீதுடையதா? சத்தமா சொல்லுங்களேன். ஆனால் தேவனுடையதுக்கு அவர் எதுக்கு சேமித்து வைக்கணும்? வெள்ளி, பொண்ணு, வைரம். தேவனுடைய ஆலயத்தை கட்டுறதுக்கு ஆண்டவர் வேண்டாம்னு சொல்லிட்டாரு. நீ நிறைய ரத்தத்தை சிந்திருக்கிற, அதனால உன் மூலமாக அந்த ஆலயம் கட்டப்படக்கூடாது
உன்னுடைய கற்ப பிறப்பாகிய சாலமோன் மூலமாக இந்த ஆலயத்தை நான் கட்ட தீர்மானித்திருக்கிறேன்னு சொன்ன உடனே சேமித்து வச்சிருக்கிற பொருட்களை மட்டும் கொடுக்குறாரு. சாலமோன் தான் அந்த ஆலயத்தை கட்டுறாரு. ஆனால் இங்கே தேவனுடைய ஆலயத்துக்காக சேமித்து வைத்திருக்கிறத கொடுத்துட்டு சந்தோஷப்படுறாரு. மக்கள் கொடுக்கறதுலையும் சந்தோஷப்படுறாரு. நம்முடைய இருதயத்தை தேவனும் தேவனுடையவைகளை நிரப்பணுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், தேவனுடையவைகள் நம்மளை நிரப்பணுங்க. ஆலயம் நம்மளை நிரப்பணுங்க. ஊழியம் நம்மளை நிரப்பணுங்க. அப்படி நிரப்பும் பொழுதுதான் நமக்குள்ள ஒரு உத்தம குணம் வரும், நமக்குள்ள ஒரு உதாரண குணம் வரும், நமக்குள்ள ஒரு தாராளமான குணம் வரும். ஆண்டவருக்காக பேங்க்ல போட்டு வைப்போம், ஆண்டவருக்காக உண்டியல்ல போட்டு வைப்போம், ஆண்டவருக்காக சேமித்து வைத்து கொடுப்போம். நீங்களே அதிர்ச்சி வைத்தியம் கொடுப்பீங்க. கிறிஸ்துமஸ் சமயத்தில் ஒரு உண்டியலை கொண்டு வந்து கொடுத்துட்டு, பாஸ்டர் நம்முடைய சபைக்கு ஒயிட் வாஷ் அடிக்கிறதுக்காக நான் சேமித்து வச்சேன், ஜெர்மனி வாங்கிக்கோங்கம்பீங்க. பாஸ்டர் நம்முடைய சபைக்கு ஒரு ஃபேன் இல்லை, அதுக்காக சேமித்து வச்சேன் அப்படின்னு கொண்டு கொடுப்பீங்க. ஆண்டவர் சந்தோஷப்படுவார், நீங்களும் சந்தோஷப்படுவீங்க, உங்கள் ஆத்மாவை செழிக்க வைப்பார். ஆனால் அப்படிப்பட்ட ஆத்துமாக்களை இன்னைக்கு பார்க்க முடியலையே, தாவீதுகளை இன்னைக்கு பார்க்க முடியலையே. சாத்தானால நிரப்பப்பட்ட இருதயங்கள், தங்களுக்குரியவைகளினால நிரப்பப்பட்ட இருதயங்கள் தான் தனக்கு, தன்னுடைய பிள்ளைகளுக்கு, தன்னுடைய பேரப்பிள்ளைகளுக்கு, என்னுடைய சொந்த பந்தங்களுக்கு வேணும் அப்படி சொல்லிட்டு தன்னுடைய இருதயத்தில் அதுக்கு இடம் கொடுத்து அதனால நிரப்பி அதுக்கு சேமித்து வைக்கிற மக்கள் தான் ஏராளம் உண்டு. ஆனா தேவனுக்காக, தேவனுடைய ஊழியத்துக்காக, தேவனுடைய ஆலயத்துக்காக பேங்கில சேமித்து வைக்கிற, உண்டியல்ல சேமித்து வைக்கிற விசுவாச கூட்டங்கள் குறைவு. அதனாலதான் பின்மாற்றங்கள் அதிகம், ஆத்துமா செழிக்கிறது இல்ல. இன்னைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு, நீ தண்ணீர் பாய்ச்சினே நான் உனக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும், நீ தண்ணீர் பாய்ச்சினா உனக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். உன்னுடைய ஆத்மாவை தேவன் செழிக்க செய்வாரு. நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்து பெருகுவ. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்துவாரு. மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தி ஆக்குவாரு, எலும்புகளை நினமுள்ளதாக்குவாரு. நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்ப, வற்றாத நீரூற்றை போல இருப்ப. ரட்சிக்கப்படணும் உன் கணவருக்காக ஜெபிக்கிறையே, அந்த கணவரை தேவன் ரட்சிப்பாரு, பிள்ளைகளை ரட்சிப்பாரு. பின்மாற்றம் வீட்டு பக்கம் வராது. சொல்றத உணர்றீங்களா? இந்த பின்மாற்றம் உங்க வாழ்க்கையில வருவதற்கு பிசாசு காத்திருப்பான். நீங்க ஆண்டவரை விட்டு கொஞ்சம் பின்வாங்கணும்னு கேப்ல நுழைஞ்சிருவான். அதனாலதான் உங்களை பலவீனத்தில் போட்டு எடுக்கிறான் பிசாசு. உங்க குடும்பத்தில் பிரச்சனைகள் உண்டாக்குறான், கஷ்டப்படுறீங்க. ஏன்னா பின்மாற்றக்காரனோட இயேசு எப்படி இருப்பாரு? நீ எப்ப பின்வாங்குவ, ஒரு ஸ்டெப் எப்ப பின்வாங்குவ, கேப்ல நுழைவாமனு பிசாசு நுழைஞ்சிருவான். யோபுவினுடைய வாழ்க்கையில நுழைய முடியலையே. யோபு அவனுடைய வீட்டை அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றிலும் கர்த்தர் வேலை அடைச்சு வச்சிருந்தாரு. யோபுனுடைய கையின் கிரியை தேவன் ஆசீர்வதிச்சாரு. அவன் சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. யோபுவுக்கு பின்மாற்றம் இல்லை. அவன் உத்தம, அவன் சன்மார்க்க, அவன் நீதிமான், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன். அதிகாலை 5 மணிக்கு எந்திரிச்சு 10 பலிபடம் கட்டி தன் குமாரர்களுக்காக பலி செலுத்தி தேவனை வாயினால கூட தூசித்திடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தேவனோடு நடந்தவன். நீங்கள் எப்படி நடந்து பாருங்க, நீங்கள் எப்படி நடந்து பாருங்க. ஆண்டவர் உத்தம குணத்தில் பிரியமா இருக்கிறார். ஆண்டவருடையது உங்க உள்ளத்தை நிரப்பட்டும். பிசாசு உங்க உள்ளத்தை நிரப்ப விடாதீங்க. பிசாசு நிரப்புறான்னா சுயம் வஞ்சித்தல். பிசாசு எனக்குன்னா சொல்ல மாட்டான். உன் குடும்பத்துக்கு வேணும்ல, அவன் பிள்ளைகளுக்கு வேணும்ல. ஏன் நம்ம பிள்ளைகளுக்கு ஏசப்பா இல்லை? பக்கத்துல பார்த்துக்கலாம், நம்ம பிள்ளைக்கு ஏசப்பா இல்லை? நம்ம பிள்ளைகளுக்கு ஏசப்பா இல்லை? சொல்லுங்க பிரதர், நம்ம பிள்ளைகளுக்கு ஏசப்பா இல்லை? குருநாதன் பிரதர், நம்ம பிள்ளைகளுக்கு ஏசப்பா இல்லை? நீங்கள் தான் ஜெய போகிறீங்களாக்கா? ஏசப்பா இருக்கார்ல, ஏசப்பா இருக்கார்ல, ஏசப்பா இருக்கார்ல. ஆண்டவர் லாரி நிறைய சீதனங்களை கொண்டு வந்து உங்கள் பிள்ளைகளுக்கு இறக்குவார். பீரோவை கொண்டு இறக்குவார் ஆண்டவர். கட்டில்களை கொண்டு வந்து இறக்குவார். எங்கேருந்து வருதுன்னு தெரியாது, ஆனால் வரோம். நல்லா தலைக்கு மேலே கைத்தடி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. யாக்கோபின் தேவன் நமக்கு துணையா இருந்தார்னா வரோம்.
நம்ம பிள்ளைகளுக்கு நாமே பிரயோஜனமாக இருக்கணும்னா நம்முடைய ஆத்மா செழிக்கணும். தெரியுமா உங்களுக்கு? நம்ம பிள்ளைகளுக்கு நாமே பிரயோஜனமாக இருக்கணும், நம்ம ஆத்மாக்கள் செழிக்கணும். காலேப்புக்கு எலும்புகள் உறுதியாக இருந்தது மாதிரி நமக்கும் உறுதியாக இருக்கணும். நம்ம பலவீனப்பட்டு நம்ம பிள்ளைகள் நம்ம அப்பா எப்போ சாவார், நம்ம அம்மா எப்போ சாகும் தூக்கி போட்டு நிம்மதியாக இருப்போம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நடந்துடக்கூடாது. நம்ம ஆத்மா செழிப்பாக இருந்தால் நம்ம உறுதியாக இருப்போம், நம்ம சரீரம் உறுதியாக இருக்கும், நம்முடைய குடும்பம் நல்லா இருக்கும். நான் சொன்னது புரிஞ்சுதா? எத்தனை பேருக்கு புரிஞ்சது? ஆத்மாவை செழிக்க பண்ணுங்க. இன்னொரு காரியத்தை மட்டும் வாசிங்க. ஏசாயா 55:3-4. உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். எப்பொழுது நம்முடைய ஆத்துமா மகிழ்ச்சியாகும், எப்பொழுது நம்முடைய ஆத்மா செழிக்கும்? தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்கும்போது, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்கும் பொழுது உங்கள் ஆத்மா மகிழ்ச்சி ஆகும். உங்கள் ஆத்மா என்ன ஆகும்? மகிழ்ச்சி ஆகும். நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு உட்கொள்ளும் பொழுது, ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் பொழுது உங்கள் ஆத்மா செழிக்கும். நம்ம ஆத்மாவை செழிக்கக்கூடிய ஆகாரம், செழிக்க வைக்கக்கூடிய ஆகாரம் தேவனுடைய வார்த்தை. அதைத்தான் பிசாசின் இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு, கல்ல அப்பங்களாகும்படி சொல்லும் நீர் தேவகுமாரனானால் அப்படின்னு பிசாசு சொல்லும் பொழுது ஆண்டவர் இயேசு சொல்கிறாரு, மனுஷன் இந்த அப்பத்தினால் மாத்திரமல்ல இந்த வார்த்தையினாலும் என்ன செய்வான்? பிழைப்பான். அந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏய் மனுஷம்னா வெறும் சோறு மட்டும் சாப்பிட்றவனா ஒரு மிருகத்தை போல நினைக்கிறியா? இல்லை 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 இல்லை. மனுஷன் அவனுக்கு சரீரம் இருக்குது, அவனுக்கு ஆத்மாவும் இருக்குது. சரீரத்துக்கு அப்பம், ஆத்மாவுக்கு என்னுடைய வார்த்தை இருக்குதுன்னு சொல்கிறாரு. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஆண்டோடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க. அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்களேன். ஒரு அருமையான ஒரு வசனம், ஆண்டவர் கொடுக்கிற ஒரு அழைப்பு. உங்கள் செவியை சாய்த்து, உங்கள் செவியை அதாவது சாய்க்கணுமா? உங்கள் செவியை என்ன செய்யணும்? சாய்க்கணும். என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். ஆண்டவரிடத்துல அவர் சொல்ற வார்த்தைகளை கேட்கணும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். தாவீதை சாட்சியாக நிறுத்தினேன், தாவீதை அதிபதியாக நிறுத்தினேன், தாவீதை ஆட்சியாளராக நிறுத்தின, ராஜாவாக நிறுத்தின. ஆண்டவர் நம்முடைய ஆத்மாவை செழிக்க வைக்கும் பொழுது இந்த உலகத்தில் நம்ம உயர்வையும் சுதந்திரிக்கிறோம். இந்த உலகத்தில் எதையும் சுதந்திரிக்கிறோம்? உயர்வையும். தாவீதுக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபைகளை உங்களுக்கு தரார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், தாவீதுக்கு கொடுத்த அந்த கிருபைகள் ஆண்டவர் உங்களுக்கு தரார். ஆத்மா செழிக்கும் பொழுது கிருபைகளையும் அளவில்லாமல் தேவன் கொடுக்கிறாரு. உங்களை சாட்சியா நிறுத்துறாரு. நீங்க இருக்கிற இடத்துல சாட்சியா நிறுத்துறாரு, சபையில சாட்சியா நிறுத்துறாரு, உங்களை அதிபதியா மாத்துறாரு, உங்களை வெற்றி உள்ளவனா மாத்துறாரு, உங்களை அதிகாரம் உள்ளவனா மாத்துறாரு. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நான் முதல்ல சொல்லிட்டேன், ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கேட்கறதுனால நமக்கு என்ன பலன் என்று. அதைத்தான் இங்கே சொல்லுகிறது. உன் ஆத்மா மகிழ்ச்சியாகும், உன் ஆத்மா பிழைக்கும். உண்மையான மகிழ்ச்சி ஆத்மாவில் தேவன் கொடுக்குற மகிழ்ச்சி தான். இந்த உலகத்தில் பிசாசு கண்டதையும் கழுதையும் மகிழ்ச்சின்னு ஏமாத்திக்கிட்டு இருக்கிறான். அதெல்லாம் நம்ம ஆத்மாவில் மகிழ்ச்சி தராது. தேவனுடைய வார்த்தை தான் மகிழ்ச்சி தரும். ஆனால் இன்னைக்கு நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா திருப்தி செய்யாத பொருளுக்காக தங்களுடைய பிரயாசத்தை வீணாக செலவழிக்கிறாங்க. காசு பணத்துக்காக, இந்த உலக பிரகாரமான புகழ்ச்சிக்காக, மனிதர்களுக்காக
அதாவது பிரயோஜனம் இல்லாதவைகளுக்காக பிரயாசப்படுகிறார்கள். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்களுக்கு திருப்தி தரக்கூடிய, உங்கள் ஆத்மாவில் மகிழ்ச்சி தரக்கூடிய, உங்களுடைய ஆத்மாவை செழிக்க வைக்கக்கூடிய ஆண்டவருடைய வார்த்தைக்காக பிரயாசப்படுங்க. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரிகிறது? நாங்கள் பகலெல்லாம் வேலைக்கு போயிட்டு வந்திருக்கிறோம் பாஸ்டர். எங்கள் வீட்டில் சோறு பொங்கணும், எங்கள் பிள்ளைகளை கவனிக்கணும், எங்கள் வீட்டுக்காரை கவனிக்கணும். எங்களால் மாலையில் நடத்துகிற அந்த பைபிள் ஸ்டடிக்கெல்லாம் வர முடியாது பாஸ்டர். உனக்கு ஆத்மாவை செழிக்க வைக்கக்கூடியவைக்காக பிரயாசப்படுகிற மனதில்லை. ஆனால் உன் ஆத்மாவுக்கு திருப்தி தராத, எவ்வளவுதான் நீ சேர்த்தாலும் உன் மனசில் திருப்தி தராது அந்த காசு பணம் புகழ். இன்னும் பெற்றுக்கொள்ளணும், இன்னும் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லிட்டு உனக்கு திருப்தியை தராமல் உன்னை சாகிற வரைக்கும் உன்னை அலைய விட்டு உன்னை சாகடிக்கிற அவைகளுக்காக உன் நேரத்தையும் உன் பிரயாசத்தையும் செலவழிக்கிற. ஆனால் உன் ஆத்மாவுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய, உன் ஆத்மாவை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய, உன் ஆத்மாவை செழிக்க வைக்கக்கூடிய இதுக்காக நீ பிரயாசப்பட்டால் என்ன? ஒரு முழியிரவு ஜெபத்துக்கு வந்து ஒரு 2-3 மணி நேரம் விழித்திருந்து உன் ஆத்மாவுக்காக, உன் ஆத்மாவின் செழிப்புக்காக பிரயாசப்பட்டால் என்ன? மற்றவைகளுக்காக நீ பிரயாசப்படுறாயே, திருப்தி தராதவைகளுக்காக பிரயாசப்படுறாயே. உனக்கு திருப்தியை தரக்கூடிய, ஆத்மாவை செழிக்க வைக்கக்கூடிய ஆண்டவருடைய பிரசன்னத்துக்காக நீ உன் பிரயாசத்தை செலவழிச்சால் என்ன? இன்னைக்கு ஜனங்களுக்கு அந்த அறிவு இல்லை. மாறணுங்க. நம்ம ஆண்டவருடைய காரியங்களுக்காக பிரயாசப்படணும், தியாகம் பண்ணணும். இன்னைக்கு அந்த தியாக மனப்பான்மை இல்லை, ஏதாவது ஒரு சாக்கு. ஆனால் உன்னை நீயே நஷ்டப்படுத்திக் கொள்கிறாய் மகனே, மகளே. கர்த்தர் கடைசியா உனக்கு சொல்லி அனுப்புகிற வார்த்தை, நீ உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் உன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் உனக்கு லாபம் என்ன? நீ SSLCல 500க்கு 500 எடுத்தாலும், +2ல 500 600க்கு 600 எடுத்தாலும் உன் ஆத்மா நரகத்துக்கு போச்சுன்னா உனக்கு லாபம் என்ன? நீ 600க்கு 600 எடுக்கிறதுல ஆண்டவர் பிரியமுள்ளவராக இருக்கிறார். அதை விட உன் ஆத்மா நரகத்திலிருந்து காக்கப்படுறதுல ஆண்டவர் பிரியமுள்ளவராக இருக்கிறார். நான் சொல்றதுக்கு எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவேங்க? வாலிப தம்பி, உன்னை பார்த்து தான் கர்த்தர் பேசுறாரு, உன்கிட்ட தான் பேசுறாரு. கர்த்தருடைய வார்த்தையை இழிவா நினைக்காத. கர்த்தருடைய வார்த்தைக்காக உன் வேலையை கூட விட்டுட்டு வா, மறுபடியும் போய் வேலையை செய். ஆனா திருப்தி தராத பொருட்களுக்காக உன் பிரயாசத்தை செலவழிச்சு ஏமாந்து போகாத. அது உன்னை ஏமாத்தம். இங்க பாரு, கடைசி வரைக்கும் இது போதும்னு அது சொல்லாது. நீ சேர்க்கிற புகழ், நீ சேர்க்கிற பணம், நீ சேர்க்கிற நண்பர்கள் உனக்கு திருப்தியை தர மாட்டாங்க. கடைசி வரைக்கும் நீ சாகிற வரைக்கும் உனக்கு திருப்தி தராம உன்னை சாகடிச்சிருவாங்க. ஆனா ஆண்டவர், நீ ஒரு முழுரவு ஜெபத்துக்கு வந்துட்டு போ, உன் மனசை நிறைய பண்ணுவாரு, உன் இருதயத்தை நிறைய பண்ணுவாரு, உன் ஆத்மாவை மகிழ பண்ணுவாரு. அதுதான் தேவனுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசம். உன் பிரயாசத்தை தேவனுக்காக செலவழி. உன்னை நீயே ஏமாற்றிக் கொள்ளாதே, உன்னை நீயே வஞ்சித்துக் கொள்ளாதே. உதாரண குணமுள்ள மகளா எழும்பு, கவனமாய் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடு, ஆத்மாவை செழிக்கவை. ஆண்டவருடைய ஆத்மாவை செழிக்க வச்சுட்டேன்னா உன் வாழ்க்கை செழிப்பாக மாறும். கைகளோ தலையிலேயோ சொல்லுவோமா? நல்ல முழங்கால் படிட்டு ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இந்த வசனங்களுக்கு எத்தனை பேர் உங்களை ஒப்பு கொடுப்பீங்க? இந்த வசனங்களுக்கு எத்தனை பேர் உங்கள் செவியை கொடுப்பீங்க? திருப்தி தராத பொருளுக்காக இனி என்னுடைய பிரயாசத்தை நான் செலவழிக்க மாட்டேன். என் ஆத்மாவை செழிக்க பண்ணுகிறவருக்காக நான் பிரயாசப்படுவேன்னு சொல்றேங்க எத்தனை பேர்? தியாகம் பண்ணுவேன். 2 கைகளை உயர்த்தி காமி, ஆண்டவர் பார்க்கணும்னு விரும்புகிறார். எத்தனை வாலிப பிள்ளைகள் தாராளமான உதாரணமான ஆத்மாவா என் ஆத்மாவை மாற்றுவேன்னு சொல்றவங்க எத்தனை பேர்?
நான் இயேசுவை போல கொடுப்பேன், இயேசுவை போல கொடுப்பேன். அவர் தன் கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தினாரு, அது மாதிரி நான் கொடுப்பேன். உன் கையை மட்டும் உயர்த்தி இப்ப தண்ணீரை உனக்கு ஊத்துவார் ஆண்டவர். நல்ல கையை உயர்த்திக்காம இப்ப தண்ணீர் உன் மேல ஊற்றப்படும். நல்லா கையை உயர்த்தி இருக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் நல்லா உயர்த்துங்க. இப்போ உங்க மேல தண்ணீர் ஊற்றப்படும். இப்போ உங்க மேல தண்ணீர் பாய்ச்சப்படும். உன் ஆத்துமா செழிக்க போகிறது. உன் ஆத்துமாவை நான் செழிக்க பண்ணுவேன். உன் ஆத்துமாவை நான் செழிக்க பண்ணுவேன். இப்ப ஆண்டவர் உன் ஆத்துமாவில திருப்தியை கொடுத்துட்டாரு. உன் ஆத்துமாவில செழிப்பை கொடுத்துட்டாரு. கவனமாய் செவி கொடுக்க அர்ப்பணம் செய். நல்ல அந்நிய பாஷையில வல்லமை இறங்குகிறத பார்க்கிறேன். நிறைய வாலிபர்கள் மேல் ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறது. நிறைய வாலிப பிள்ளைகள் மேல் ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறது. பின்மாற்றத்தின் ஆவிகள் வெளியேறுகிறது. பின்மாற்றத்தின் கதவுகள் அடைக்கப்படுகிறது. ஆண்டவருக்கு கொடுக்கிறதுல நான் குறை வைக்கவே மாட்டேன். நன்றி இயேசுப்பா, நீர் கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி. அழைத்து கொண்ட ஆத்துமாக்களுக்காக ஸ்தோத்திரம். எல்லாரையும் ஆசீர்வதிங்க. ரத்தத்தை தெளிக்கிறேன். இந்த வாரம் முழுது கூட இருக்கப்பா. ஆவியில, ஆத்மால, சரீரத்துல எல்லாத்துல விடுதலை பெற்றவங்களா சுகமா இருக்க நான் ஆசீர்வதி ஜெபிக்கிறேன். இந்த சத்தியத்துல நடக்கட்டும் ஐயா. உமக்கு கொடுக்கிறவங்களா, உண்மை போல கொடுக்கிறவங்களா மாத்துங்க. பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.